வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் தென்னிலங்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம், ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே இப்போது ஒரு பெரும் சூறாவளி அடித்துக் கொண்டிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அவருடைய இளைய சகோதரியின் மகன் முறைப்பாடு ஒன்றை வழங்கி இருக்கின்றார், அல்லது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியின் மகன் கோட்டாபயவுக்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிலே ஒரு வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய உத்தியோகபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாக்குமூலம் அடங்கியுள்ள தகவல்களின்படி கோட்டாபய ராஜபக்சவை பொறுத்தவரையில் பாரியதொரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது ஒரு பொய்யை உண்மையாக்க முற்பட்டிருக்கின்றார், அல்லது ஒரு மோசடியில் ஈடுபட்டார் என்கின்ற வகையில் சில நெருக்கடிகள் இனிவரப்போகின்ற நாட்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திலே குறித்த சகோதரி தொடர்பாக தேடி பார்க்கின்ற போது எந்த ஒரு பதிவுமே எங்கும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காணொலி இருக்கின்றது, கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு தொடர்பில் அவர் கூறுகின்றார். அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக குறிப்பாக சொல்ல போனால் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினால் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் சுதீஸ்வர பண்டார் ஆகியோருக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சுகீஸ்வர பண்டார் அவர்கள் இப்போதும் கூட விசாரணைக்காக அழைக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சவை பொறுத்தவரையில் சொல்ல போனால் கோட்டாபய ராஜபக்ச சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலராக பணியாற்றியதற்கான 2 சம்பளங்கள் பெற்றார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய முறைப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரும் கூட விசேட ஜனாதிபதி திட்டத்தை உருவாக்கும் செயலணி ஒன்றில் சம்பளம் பெற்றிருக்கின்றது. கோட்டாபாயவின் 2 வாக்குமூலங்களிலும் குழப்பம் இருக்கும். கோட்டாபய ராஜபக்ச பொய் கூறினாரா, அல்லது கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியின் மகன் பொய் கூறினாரா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய குழப்பமாகவும் ஒரு விடை தெரியாத புதிராகவும் இருக்கின்றது. இச்சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பல விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அவர் மீதான விசாரணையும் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. இது தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கோட்டாபய ராஜபக்சவுடன் 2 வாக்குமூலங்களை 2 முறைகளில் பெற்றிருக்கின்றது. முதல் வாக்குமூலத்திலே அவரிடம் இருக்கக்கூடிய குழப்பத்தின் அடிப்படையில் இது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை குழப்புகிறார்களா அல்லது இவர்கள் குழம்பி இருக்கிறார்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான விடை தெரியாத புதிராக இருக்கிறது. சுகீஸ்வர பண்டாரிடம் இருந்து தனிப்பட்ட செயலாளர் என்ற முறையில் இந்த சம்பளம் வழங்கப்பட்டது என்றுதான் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் 2வது வாக்குமூலத்தில் அந்த சம்பளம் சுகீஸ்வர பண்டாரவுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தவறுதலாக வேறு ஒரு செயலாளருக்கு வழங்கப்பட்டது என்றும் கோட்டாபய ராஜபக்ச கூறியதாக கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கூறுகிறது. அந்த 2வது செயலாளர் வேறு யாரும் அல்ல, மஹிந்த மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் இளைய சகோதரியான பிரீதி ராஜபக்சவினுடைய மகன் என்றுதான் கூறப்படுகிறது, மூத்த மகன் என்றுதான் கூறப்படுகிறது. முன்னாள் கடற்படை அதிகாரியான மாலக சந்திரதாச, அவருடைய தந்தையார் ஒரு வைத்தியர் லலித் பிரியலால் சந்திரதாஸ் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த செயலாளராக பதவி வைத்தவருடைய ஒரு சகோதரர் மாலக்க சந்திரதாச கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது செயலாளராக பணியாற்றியதாகவும் அந்த சம்பளம் அவருக்குத்தான் கொடுக்கப்பட்டது என்றும் 2வது வாக்குமூலத்திலே கோட்டாபய ராஜபக்ச கூறுகின்றார். எனவே இவருக்குத்தான் கொடுக்கப்பட்டது, தன்னுடைய சகோதரியின் மகன் தான் அங்கு 2வது ஊதியத்தை பெற்றார், அதாவது அவருக்குத்தான் அந்த செயலாளர் ஊதியம் வழங்கப்பட்டது, சுகீஸ்வர பண்டாரவுக்கு வழங்கவில்லை என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. முதலில் சுகீஸ்வர பண்டாரவுக்கு சம்பளம் கொடுத்ததாக கூறினார்கள். 2வது வாக்குமூலத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. தவறுதலாக எனது செயலாளராக இருந்த மாலக சந்திரசாசவுக்குத்தான் கொடுத்தேன் என்று கோட்டாபய ராஜபக்ச கூறுகின்றனர். சிலவேளை கோட்டாபய ராஜபக்ச மன குழப்பத்தில் இருக்கிறாரா அல்லது என்ன என்பது எல்லோருக்கும் புரியாமல் இருக்குது. மாலக சந்திரதாச வழங்கிய வாக்குமூலம் அந்த கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளர் என்று கூறக்கூடிய, இப்போது கோட்டாபாயவுக்கு வில்லங்கமாக மாறி இருக்கக்கூடியது அவருடைய சகோதரியின் மகனாகத்தான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வோம் அல்லது இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சம்பவத்தோடு தொடர்பான மாலக சந்திரதாசவை
கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அழைக்கின்றார்கள். அவர் வருகின்றார், வாக்குமூலம் வழங்குகின்ற போது அவர் குறிப்பிடுகிறார், மாலக்க சந்திரதாச வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டது ஒரு விடயம்தான் மிக முக்கியமாக இருக்கிறது. நான் ஒரு சதம் கூட பெறவில்லை, கோட்டாபாய ராஜபக்ச என்னுடைய மாமா தான், அதில் மாற்றமில்லை, அவர் மாமாவத்தான் இருந்தால், ஆனால் அவர் சொல்வது அப்பட்டமான பொய், அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. அவரிடமிருந்து நான் எந்த ஒரு பணமும் ஊதியமாக பெறவில்லை என்பது கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியினுடைய மகன், அதாவது இவர் செயலாளர் என்று கூறியவனுடைய வாக்கு மூலமாக இருக்கிறது. நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோட்டாபய ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை, வேறு எந்த ஒரு பணியிலுமே பணியாற்றவில்லை. கோட்டாபய ராஜபக்சவின் ஏரியாவுக்கு நான் செல்லவில்லை, ஏனென்றால் அவருடைய தந்தை ஒரு வைத்தியத்துறை சார்ந்து இருந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் மஹிந்த ராஜபக்சவின் ஒரு சகோதரி திருமதி நடேசன் அவர்கள், அவர் அரசியலில் ஈடுபட்டார். ஆனால் குறித்த சகோதரி தொடர்பான எந்த ஒரு தகவலும் எங்கும் காணக்கூடியதாக இல்லை. எந்த ஒரு சம்பளமோ பணமோ கொடுப்பனவோ வாகனமோ அல்லது வேற எந்த வரப்பிரசாதங்களோ நான் பெறவில்லை. அப்படி ஏதேனும் சொல்லி இருந்தால் கோட்டாபய ராஜபக்ச மாமா சொல்வது அப்பட்டமான பொய் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கின்றது. எனக்கு அவர்கள் வேணுமென்றால் கோட்டாபய ராஜபக்ச நிரூபிக்கட்டும், நான் அவர்களுடைய அந்த பகுதிக்கே செல்லவில்லை என்பது அந்த கோட்டாபய ராஜபக்ச கூறிய மருமகனினுடைய கூற்றாக இருக்கிறது. அப்படி என்றால் சம்பந்தப்பட்டவரே இவ்வளவும் பெறவில்லை என்றால் கோட்டாபய ராஜபக்ச கூறியது பொய் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் இது குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தான் இந்த விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் சுயீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டதாக போலவே கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுப்பதற்கான ஒரு விசாரணை ஒன்றும் அல்லது இப்போது வழக்கொன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்று நினைக்கலாம். கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரி என்ன கூறுகிறார்? இளமை காலத்திலே கோட்டாபய ராஜபக்சவும் குறித்த சகோதரியும் நெருக்கமாக இருந்ததாகவும் மிகவும் தன்னோடு அதிக அளவிலே குடும்ப உறவாக பல்வேறுபட்ட இடங்களுக்கு சென்றதாகவும் தங்களை மஹிந்த ராஜபக்ச பலமுறை கண்டித்திருக்கின்றார். தன்னோடு மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் தான் கோட்டாபய ராஜபக்ச என்று கூறுகிறார். இப்போது கோட்டாபய ராஜபக்ச செயலாளர் ஊதியம் வழங்கியதாக கூறி இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவரின் தாயார் கூறுகின்றார் இந்த தகவல். அப்படி என்றால் இப்போது இன்னும் ஒரு விளக்கம் இருக்கின்றது. பிரீத்தி ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் மிக நட்பாகவே அவருடைய குடும்பத்திலே இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேரும் குடும்ப உறவாக இருந்தாலும் மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் இவர்கள் மிக நட்பாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் கோட்டாபய ராஜபக்ச அவருடைய மகனுக்கு பதவி வழங்கி இருப்பார் தானே, அப்படித்தான் யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் அவருடைய மாலக்காவினுடைய தாயார் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அந்த காணொலியை இப்போது பாருங்கள். அவர் என்னை எல்லா வகுப்புகளுக்கும் அனுப்பி வைத்தார். சங்கீத வகுப்புக்கு அழைத்து செல்வார். சங்கீத வகுப்பு இல்லாத நாட்களில் மெலே வகுப்புக்கு அழைத்து செல்வார். என்னையும் சகோதரியையும் அவர் மிக நன்றாக பார்த்து கொள்வார். சகோதரர்களுக்குள் மஹிந்த ராஜபக்ச ஒரு குறும்புத்தனமானவர். ஒரு நாள் நானும் கோட்டா அண்ணனும் நண்பர் ஒருவருடைய பிறந்தநாள் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அன்று அந்த பாட்டி முடிந்து ஒரு வீடு திரும்ப சற்று நேரமாகிவிட்டதன் காரணமாக மஹிந்த அண்ணா மிகவும் கோபப்பட்டார். எங்களை திட்டினாரும் கூட. என்னதான் சிரித்து இருந்தாலும் அந்த மாதிரி விடயங்களில் அதிகமாக அவர் கோபப்படுவார். ஆனால் அப்படி ஒரு அண்ணன் யாருக்குமே கிடைக்க மாட்டார். மிகவும் அருமையானவர். எங்களை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொண்டார். இப்போது கோட்டாபய ராஜபக்சவை பொறுத்தவரையில் 2 விவகாரங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது. ஒன்று சுதீஸ்வர பண்டாரவின் விவகாரம். ஆனால் இப்போது அவரை கைது செய்யக்கூடாது என்று என்ன விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலாக பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விவகாரத்தில் தன்னை பயங்கரவாத தடை சட்டம் PTIயின் கீழ் கைது செய்வதை தடுக்க கோரியும் அந்த காலப்பகுதியில் இது தொடர்பான எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் தன்னை கைது செய்யக்கூடாது என்றும் மனுதான் இப்போது நீதிமன்றத்திலே இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்சவின் மனு. அந்த மனுவை அடிப்படையாக கொண்டுதான் நேற்றைய தினம் அவருக்கான விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. அவருடைய மனுவின் அடிப்படையில் ஆனால் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் எங்குமோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்னும் பேர் குறிப்பிடப்படவும் இல்லை, அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவோ அல்லது அரசு தரப்பிலிருந்து எங்கும் அவருடைய பேர் வரவில்லை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் CID நடத்தும் விசாரணைகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் PTIயின் கீழ் தன்னை கைது செய்வதிலிருந்து தடுத்து வைப்பதிலிருந்தும் தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி
இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். முன்னர் ஒரு விவகாரம் பேசப்பட்டது கடந்த வாரத்திலே, நீதிபதி ஒருவர் சில விடயங்களை கசிய விட்டார் என்று. அதில் மணந்து பிடித்தார்களோ தெரியாது. ஆனால் கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளும் எடுக்காத சூழ்நிலையில் எவ்வாறு அவர் இப்படி தன்னை தானே இப்படி அழைத்துக் கொள்ள முடியும்? இப்போது இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தன்னை கைது செய்யக்கூடாது என்றுதான் கோட்டாபாய ராஜபக்ச நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கு. ஆனால் 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தான் இந்த விசாரணை இப்போது சுகீஸ்வர பண்டாரவின் விசாரணை இடம்பெறுகிறது. பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவேளை கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரோ, சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டது போன்று கைது செய்யப்படுவாரோ தெரியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலிருந்து கைது செய்யப்படலாமா, கைது செய்யக்கூடாதா என்பது தொடர்பில் எந்த ஒரு வெளிப்புறத்தில் விவாதங்கள் இல்லாத சூழ்நிலையில் அதில் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபாய ராஜபக்ச கேட்பதில் நீதிமன்றம் அதனை இப்போது மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பொது சொத்துக்கள் பயன்படுத்தியது அல்லது பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய விவகாரத்தில் என்ன நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கப் போகிறது என்று தெரியாது. நேற்று நீங்கள் கோட்டாபாய ராஜபக்ச நடந்து வந்தது அல்லது நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகின்ற போது இடம்பெற்ற காட்சிகளை எல்லாம் இப்போது பார்க்கலாம். ஆனால் அவர் ஒரு காணொளியிலே வருகின்ற போது சற்று தளம்பலான முறையில் வருகின்றார், அல்லது அவர் ஒரு தடுமாற்றத்தோடு தான் நீதிமன்ற படிகளிலே அவருடைய கால்களை வைக்கின்றார். அப்படி என்றால் கோட்டாபாய ராஜபக்ச வைத்தியரின் உதவியை கூட கோரலாமா அல்லது கோருவாரோ என்கின்ற சந்தேகமும் வெளிப்பரப்பில் பலரிடம் இருக்கின்றது. எது எப்படி இருக்கின்றதோ, பொது சொத்துக்கள் விவகாரம், தன்னுடைய சகோதரியின் மகனை செயலாளராக வைத்திருந்தேன் என்கின்றார், அவர் வைத்திருக்கவில்லை என்கின்றார். ஆனால் குடித்த சகோதரிக்கும் கோட்டாபாயவுக்கும் இடையில் மிகவும் நல்ல உறவு இருந்தது, சகோதர உறவு இருந்திருக்கின்றது என்பதற்கான காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்தத்தில் கோட்டாபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பம், அவர் கூறுகின்றார் தன்னுடைய மஹிந்த ராஜபக்ச என்பவர் கண்டிப்பாக இருப்பார் சகோதரர்கள் மட்டத்திலே. ஆனால் அவர் சகோதரர்கள் குடும்பத்திலே கண்டிப்பாக இருந்த ராஜபக்ச நாட்டு விடயத்திலே மிகவும் மோசமாக அல்லவா நடந்திருக்கின்றார். ஊழல் மற்றும் பல மோசமான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் என்று பொதுமக்கள் இப்போது ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எது எவ்வாறு இருந்தாலும் இந்த சகோதரி கூறுகிறார், குடும்ப சகோதரிகள் மட்டிலே மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், மிகவும் இரக்க குணமுடையவர். இந்த சகோதரி 2009ஆம் ஆண்டு எங்கிருந்தாரோ தெரியாது. இப்படியான ஒரு பாசமான குடும்பத்தில் பிறந்த தங்கி அல்லவா நீங்கள். ஏன் அன்று எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்படுகின்ற போது உங்களுடைய 2 அண்ணன்மாரிடமும் ஏதாவது கதைத்தீர்களாம், அல்லது உங்களுக்கு இப்படி ஒன்று நடக்கிறது என்று தெரியுமா தெரியாதா என்கின்ற குழப்பமும் நம்மிடம் இருக்கிறது. எது எப்படியோ தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினுடைய வழக்கு விவகாரம் என்பது ஒரு முன்னேற்றத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த முன்னேற்றங்கள் எப்படி தீர்ப்பாக வரப்போகிறது அல்லது அது எப்படி தீர்ப்பை நோக்கி நகரப்போகிறது என்பதுதான் பெரிய சவாலாக இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, தீர்ப்புகள் கிடைக்கும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையா இருக்கிறது. இப்போது குழப்பத்திலும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தகவலோடு இன்னும் ஒரு தகவல் சர்வதேச ஊடகங்களிலே முக்கியம் பெற்றிருக்கிறது. இலங்கையில் அறகல போராட்டத்தில் கோட்டாபாய ராஜபக்ச அடித்து கலைக்கப்பட்டது போன்று, பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் ஆட்சியை இளைஞர்கள் கைப்பற்றியது போன்று இப்போது இந்தியாவையும் ஒரு போராட்டம், மாணவர் போராட்டம் முழுக்க தொடங்கி இருக்கிறது. அரசியல் அதிகாரம் மற்றும் ஊழல் வாய்ப்புகளுக்கான இடம் கொடுத்தல் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரையில் வீழ்ச்சி கண்டு அடித்து கலைக்கப்பட்டார். பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஹசீனா அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். அதுவும் மக்கள் போராட்டமாக அதிகரித்தது. இப்போது டெல்லியையும் உழுக்க தொடங்கி இருக்கின்றது. என்ன இடம்பெறுமோ தெரியாது. இது வெறும் ஒரு தகவல் மட்டும்தான் இப்போது கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அறகல போராட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ராஜபக்ச மீதான சிங்கள மக்களின் எதிர்ப்பு என்பது இன்று வரையும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த அளவில் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பதுதான் எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சந்தேகமாக இருக்கிறது. எனவே இனிவரப் போகின்ற நாட்களில் இதற்கான திறவுகோள்கள் இருக்க போகின்றதா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இருந்து தன்னை கைது செய்யக்கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்று கோட்டாபாய ராஜபக்ச நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறார். அதிலிருந்து நீதிமன்றம் ஒரு தடுப்பை கொடுத்தால் கூட
பொது சொத்துக்களை பயன்படுத்திய விவகாரம் அல்லது பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவித்த விவகாரத்தில் எப்படி சிக்க போகிறார்? இப்போது ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே இப்போது மெல்ல மெல்ல புயல் வீச ஆரம்பித்திருக்கின்றது. ராஜபக்ச குடும்பம் எப்போது இந்த உச்சம் தொட போகிறது அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் பலர் இப்போது குழப்பத்தில் இருக்கின்றார்கள். அந்த குழப்பங்கள் இந்த விசாரணைகளுக்கு எப்படி உதவ போகின்றது? இனிவரப் போகின்ற நாட்கள் தான் ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே பெரும் சூறாவளி வீசப் போகின்றது. அந்த காலம் எப்போது நிகழப்போகிறது, எப்படி நிகழப்போகிறது, அது விசாரணைகளுக்கு பக்கபலமாக இருக்குமா என்கின்ற பலத்த கேள்விகள் எல்லாம் எல்லோரிடமும் இருக்கிறது. அதற்கான விடைகள் கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது சகோதர பாசங்கள் அனைத்தையும் தடுத்து விடுமா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.